உங்களுக்கு ஒரு 100 ஃப்ரெண்டு இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், ஒரே ஃப்ரெண்டு. ஆனால் அவனை தான் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நம்ம ஃபேமிலி சைடில் அவன் வந்தால் நம்ம பையன் கெட்டுடுவான். ஆனால் அவன் தான் உங்கள் லைஃப் லாங் இருப்பான். நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுனா இவன் தான்ப்பா அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்குனாலும் அவனை வந்து ஃபஸ்ட்டு நிற்பான். நீங்களும் அவனை தான் கூப்பிடுவீங்க. ஆனால் நம்ம ஃபேமிலி சைடில் அவன் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, அவன் ரோட் சைடில் சுற்றுறவன், அவன் கூடலாம் ஏன் சேராத அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துன்னு உங்களுக்கு ஃபோர்ஸும் பண்ணுவாங்க. இல்லை அவன் வீட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்டையும் அவன்கிட்டையும் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபேமிலிஸ்க்கு அது எப்போ புரியும் தெரியுமா? அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க சரி, அப்போது சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க யாருமே வரவும் மாட்டாங்க. முதலாலாம் வந்து நிற்கிறது அவனாக தான் இருப்பான். எல்லாமே அவனை பார்த்துப்பான். ஸோ எப்படி இருக்காங்கலாம் பார்க்கக்கூடாது, அவங்க கேரக்டர் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி நம்மக்கிட்ட லாயல்ட்டியாக இருக்காங்கன்னு பார்க்கணும். அது சில ஃபேமிலிஸில் தெரிகிறது கிடையாது. மறக்காமல் கலங்கரை விளக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.